இபிஎஸ் ஐயா போன் பண்ணி உங்க 47 எம்எல்ஏ எனக்கு கொடுத்துருங்க, நான் முதலமைச்சர் ஆயிடுறேன், நம்ம பகிர்ந்துலாம் சொன்னா அவங்க ஓடி வந்திருப்பாங்களா? ஓடி வந்திருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. ஆனால் ஏன் 47 எம்எல்ஏ தூக்கி போட்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடன் 5 எம்எல்ஏ இணைந்தார்? எங்களுடைய தலைவர் 108ல இருந்து 5 போச்சுன்னா 113 தானே. 47 முக்கியமா 105 முக்கியமா அப்படின்னு எங்களுடைய தலைவர் யோசிச்சிருந்தா, வெறும் பதவி அரசியல் பண அரசியலை நோக்கி இருந்தா, இபிஎஸ் மாதிரியோ இல்ல உங்க தந்தை மு க ஸ்டாலின் உதயநிதி மாதிரியே சிந்தித்திருந்தா 47 பேரை நோக்கி இருப்பாங்க. ஆனால் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் யோசித்து மதசார்பற்ற கொள்கையில், சமூக நீதி கொள்கையில் நான் உறுதியாக இருந்து இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். நான் கொள்கையில் இருந்து விலக மாட்டேன். அந்த உறுதியான கொள்கையில் ஒரு கால் கொடுத்தாரு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு. ஆதவ அர்ஜுனா அவர்களே, 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ முக்குள்ள நம்ம கொள்கையில உறுதியா இருக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ஒரு வகுப்பு எடுத்து நாங்க எல்லாரும், நான் உட்பட்ட கட்சியில் உட்பட்ட மதசார்பட்ட கொள்கையில் நாம் உறுதியாக இருக்குங்கிறத பதிவு பண்ணது எங்களோட தலைவர். 75